ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்னைக்கு எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வேற எதுவும் இல்லைங்க, கிண்டியில் நடந்த ஒரு டாக்டரோட குத்து வாங்குதல் தான். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நேற்று வீடியோ போட முடியல. சரி, நான் இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடுறேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலைஞர் சென்டினரி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி கேன்சர் இன்ஸ்டியூட், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக கட்டின ஹாஸ்பிட்டல் அது. அங்க வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட், அவர் பேர் விக்னேஷ்னு பேரு. அவரோட அம்மாவை என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேன்சருக்காக அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ண இடத்துல வந்து அவர் பேரு பாலாஜி. ஆமா, அவர் பேரு பாலாஜி ஜெகநாத்னு பேரு, அந்த டாக்டரோட பேரு, அதாவது வெட்டு வாங்கினவரோட டாக்டரோட பேரு. அவர்கிட்ட தான் ரொம்ப ஆறு ஆறு மாசம் 7 மாசமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க அம்மா. இந்த மாதிரி புற்றுநோய்க்காக சிகிச்சை பெறுவதற்காக வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு மொத்தம் 2 பசங்க. அதுல வந்து பெரிய பையன் தான் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த டாக்டரை போயிட்டு எதுக்கோ ஏதோ விசாரிக்கிற மாதிரி போய் குத்திட்டு வந்துட்டான். இப்போ அதான் நடந்திருக்கு. முழுசா என்ன நடந்ததுன்றதை நான் சொல்ல வரேன். பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நைட்டு வந்து, சாரி 14ஆம் தேதி காலையில, ஆக்சுவலாக பட்ட பகல்ல அதாவது ஹாஸ்பிட்டல் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் நான் பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் வந்துட்டு போற இடத்துல ஒருத்தன் தைரியமா கத்தி எடுத்து இடுப்புல வச்சுட்டு வரான்ற போது அங்க செக்யூரிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். ஆனா கடைசியில் அவங்க பண்ணவே இல்லை. இப்போ ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை நம்ம தவிர்த்துருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போதான் கொல்கட்டாவில் வந்து ஒரு பொண்ணை ரொம்ப சீரழிச்சு கொண்டான் ஒருத்தன், சஞ்சய் ராய்ன்ற ஒருத்தன். ஆக்சுவலாக அவனை இந்த மாதிரி இப்போதான் கொல்கத்தாவில் ஒன்று நடந்தது. அதே மாதிரி இப்போ நம்ம இதில் சென்னையில் நடந்திருக்கு அப்படின்னு நான் நியூஸ் கேட்டவொடனே பதறிட்டேன். திருப்பி ஏதோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா தெரியுது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு. யாரை பண்ணாலும் தப்பு தான். இப்போ அந்த டாக்டரே தப்பான விதத்திலே வைத்தியம் பார்த்திருந்தா கூட கொல்றது தீர்வு கிடையாது. அதுக்கு சொல்யூஷன்ன்றது நீ 4 பேர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். நமக்கு தெரிஞ்சதுதான், அந்த பையன் என்னன்னு தோணுருப்பான்னு தெரியும். நான் ஒன்றும் தமிழ்நாட்டில் தான் இருக்கான், கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போறது கிடையாது அப்படின்ற ஒரு இதில் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. அந்த ஒரு மைண்ட் தாட்ல போயிட்டு இந்த டாக்டரை போய் இது பண்ணியிருக்கான் போல இருக்கு. நான் என்ன நடந்ததுன்றத சொல்ல வரேன். ஆக்சுவலாக 14ஆம் தேதி காலையில் ஒரு 9:30 அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பாலாஜி ஜெகநாத்ன்றவர் தான் ரொம்ப ஒரு 6-7 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அவன் அந்த அம்மாவுக்கு, அந்த பையனோட அம்மாவுக்கு வெட்டினாலும் அந்த வெட்டின பையனோட பேரு விக்னேஷன் பேரு. அந்த பையன் வந்து இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு அப்பப்போ கன்சல்ட் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த விக்னேஷ்ன்ற பையன் வந்து போயிட்டு அவங்க அம்மா விட்டு 6-7 மாசம் பண்ண உடனே அவங்க ஏதோ ஒரு இது எடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம டாக்டர் படிக்கல, அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அவங்க அம்மா பேட்டி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் பேட்டி பார்த்துருப்பீங்க. அவங்க அம்மா வந்து ப்ரெஸ்ஸுக்கு இது கொடுக்குறாங்க, வீடியோ போட்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஏஞ்சி என்னால் நடமாட முடிஞ்சா நானே உனக்கு போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன், அவ்வளோ கோவத்தில் இருக்கேன். என்னோட பெரிய பையனை எனக்கு கொடுங்க, அவன் எந்த தப்பும் பண்ணல, அவனை மன்னிச்சிருங்க, தெரியாம என் மேல ஒரு தாய் பாசத்துல இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. அவங்க தாய் பாசம், அந்த அந்த டாக்டர் தப்பே பண்ணியிருந்தா கூட அதுக்கு லாஸ்ட்டுக்கு வரேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் போயிட்டு வேற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அந்த பையனுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு ஒரு தம்பி வேற இருக்காங்க. அந்த பையனும் அவரும் கூட பேட்டி கொடுத்துருக்காரு ப்ரெஸ்ஸுக்கு. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. கன்சல்ட் பண்ணப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இத்தனை நாளாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தது தப்பு, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க கூடாது, பண்ணதுனால லங்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு, உங்க அம்மா போயிடுவாங்க உன்னை விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போன ஒரு டாக்டர் வந்து, ஆக்சுவலாக எந்த டாக்டரையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஜுரம்னு போனா கூட, ஒரு காய்ச்சல்னு போனா கூட ஒரு டாக்டர் ஊசி போடுவார், ஒரு டாக்டர் ஊசியே போட மாட்டார், வேணான்றுவாங்க. ஒரு ஒரு டாக்டர் அவங்களோட மைண்ட் தாட்டை பொறுத்து தான் எதா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறது. ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த மாதிரி ஒப்பீனியன் கேட்டவுடனே அந்த பையனுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. ஓ, நம்ம அம்மா வந்து நம்மளே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பி போனோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்த 14 அன்னைக்கு, நவம்பர் 14 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கத்தி வந்து இதுக்குன்னு ஒரு கொலை பண்றவனா வந்து எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, கத்தி இதுக்காக தனியாக வெளிலேருந்து வாங்கிட்டு போவான். ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணிருக்காங்க, வீட்டில் காய் வெட்டுற கத்தியை இந்த பையன் எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு இடுப்புல வச்சுட்டு உள்ள போயிருக்காங்க. ஆக்சுவலா வாசலே செக்யூரிட்டி செக்னு ஒன்று இருக்கணும். ஆக்சுவலா அது இல்லை, இன்னும் செக்யூரிட்டி செக்கை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலா இப்போ கொல்கட்டாவில் வந்து அதுக்கு தான் ரொம்ப ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு, பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நிலவரத்துல இருக்குன்னே தெரியல, அதோட அப்டேட்டே வெளில வர மாட்டேங்குது. அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பையன் வந்து கத்தியை இடுப்புல வச்சுட்டு அவன் பண்ண சாவகாசமா உள்ள போயிருக்கான். உள்ள போய் அந்த டாக்டர்கிட்ட வந்து ஆக்சுவலா இதுல 2-3 வருஷன் இருக்கு. அவங்க சொல்ற வருஷன் என்னன்னா, ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கும்னு என்னோட ஒரு கெஸ்ஸிங் இருக்கும்ல. ஒருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருக்கும், இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்றது. அந்த மாதிரி எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. நான் அதுதான் நான் சொல்றேன் வந்தேன். மிச்சம் இருக்கிற 3 வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரி நம்ம வந்து அதை பத்தி பேச வேணாம். ஆக்சுவலா குத்திட்டான். ஆனா டாக்டர் வந்து ரொம்ப அந்த பாலாஜி ஜெகநாத்ன்றவர் வந்து ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு ஐசியூல. உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க. அவரும் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாரு தானே. உடனே அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணி அவருக்கு தரமான சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா குணமடைஞ்சு வந்துருவீங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்களால முடிஞ்ச முழு சப்போர்ட்டையும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நாங்க அவருக்கு பண்றோம், அவருக்கு உயிரோடு கொண்டு வரது எங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அங்க என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனை பத்தி சொல்லிடுறேன். இந்த பையன் வந்து கத்தியை இடுப்புல வச்சுட்டு ஒரே ஒருத்தன் தான் வந்திருக்கானா இல்ல 2-3 பேர் வந்திருக்காங்களா தெரியல. ஒரு சில பேர்லாம் 2-3 பேர் வந்திருக்காங்கன்றாங்க. கிடையாது, இவன் ஒருத்தன் தான் போயிருக்கான் ஹாஸ்பிட்டல் உள்ள. இந்த பையன் ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் மேல கன்சல்ட் பண்ணேன், நீங்க பார்த்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப தப்பு, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, ஒரு டாக்டரா இருந்து உங்களை நம்பி உயிரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அந்த வாக்குவாதத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் வந்து அவரை தாக்கிட்டு கண்டமேனிக்கு குத்து. எங்க குத்துன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கழுத்துல, நெத்தியில், ஆக்சுவலா தலையில, கழுத்துல, கையில, கால்ல, இடுப்புல, கழுத்துல தான் ரொம்ப பலமா பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல்ல நான் பார்க்க முடியுது சோசியல் மீடியால. கழுத்துல ரொம்ப பயங்கரமான வெட்டு விழுந்திருக்கு, ரொம்ப டேமேஜா இருக்கு, நெத்திலையும் கொஞ்சம் நல்லா பலமா பட்டிருக்கு, உடம்பு ஃபுல்லா அங்கங்க குத்துன்னு குத்திருக்காங்க அப்படின்னு குத்திருக்கான் அந்த பையன். அவ்வளவு ஆக்ரோஷமா அவ்வளவு கோபத்தோட. தாய்க்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா எந்த பையனுக்கு இருந்தாலும் கோவம் வரும். ஆனா அது கொலை பண்றதுக்கு தீர்வு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொலை பண்றதுக்கு அது தீர்வே கிடையாது. உன் பாசத்தை வந்து நீ வேற எது மூலியமா அவனை அடிக்க கூட செஞ்சிருக்கலாம். அடிச்சிருந்தா கூட எதுவும் ஆயிருக்காது, அடிச்சிருக்கலாம் ஆசை தீர. இந்த மாதிரி நீ தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எந்த டாக்டரும் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த பையனுக்கு ஏத்த மனப்பான்மைக்கு அவன் போய் அதை அந்த மாதிரி தான் பண்ணிருக்கலாம். குத்துறது கொல்றதுன்றது தீர்வே கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் எப்ப புரிய போகுதுன்னு தெரியல. இது இது நடந்துட்டே தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல, ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த வீடியோ பார்க்க முடிஞ்சது. அவனை அந்த டாக்டருக்கு அந்த பாலாஜி ஜெகநாத்தை குத்துனான் தெரியுமா அந்த பையன் விக்னேஷ்ன்றவரு. அந்த பையன் குத்திட்டு வெளில வரான். வெளில வந்த அந்த இடம் ஃபுல்லா பிளட், ஆறு மாதிரி இருக்கு, வெள்ளம் மாதிரி ஓடுது ரத்தம், அவ்வளோ பிளட்டு. அந்த ஆளை எப்படி குத்தினானே தெரியல. அந்த ஆளை அவர் எப்படி தப்பிச்சாருன்னே தெரியல. அவரால் எப்படி சர்வே ஆகி இப்ப 2 வருஷம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குத்திட்டு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவனை பார்த்துட்டு பயந்து போய் உள்ள கண்டுபிடிச்சு இவரை குத்திட்டான்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு ஒரு வருஷம் சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இவன் குத்திட்டு வந்துட்டான்ல, குத்துனதுக்கு அப்புறம் அவர் டாக்டரே என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவரே ரொம்ப தடுமாறி எழுந்துச்சு கதவை திறந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி எனக்கு இது பண்ணிட்டான், அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி வரையும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, சார் பிடிங்க சார், பிடிங்க சார், பிடிங்க சார்னு பின்னாடி ஒருத்தர் கத்திக்கிட்டே வராரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு சார், அப்பதான் யாருமே தடுக்கல, இப்பயாச்சும் அவனை பிடிங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம், ஏன்னா எப்பயுமே ஒருத்தன் கத்தி வச்சிருக்கான்ற போது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும், ஏன்னா நம்மளையும் ஏதாவது தாக்கிடுவானோன்னு. அந்த மைண்ட் செட்ல என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அவனை பிடிக்கவே இல்லை. அவன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கத்தியை எடுத்து ஜாலியா தூக்கி போட்டுட்டு பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கான் அந்த பையன். ஆக்சுவலா எவ்வளவு தைரியம்னு தெரியல, ஆனா இது பண்ணிருக்க கூடாது. இப்ப அந்த பையனோட வாழ்க்கை போச்சு, அந்த டாக்டரும் வாழ்க்கையும் போச்சு. அவரும் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம யாரும் டாக்டர் படிக்கல. அந்த பையனோட மைண்ட் செட்லயே நம்ம வருவோமே, எப்படியோ கொடுத்துருந்தா கூட கொல்றது அப்படின்றது தீர்வு கிடையாது. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அவனை மடக்கி பிடிச்சாங்க, 2-3 பேர் வந்து அடிச்சாங்க, எனக்கு அது பிடிக்கல. ஒருத்தன் சிக்கிட்டான்னும் போது நீ வந்து படார்னு கை வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒருத்தர் வந்து இந்த ஒரு செக்கு ஷர்ட் போட்டு வந்து ஒருத்தர் வந்து மிதிச்சுட்டே இருப்பாரு. ஆக்சுவலி ஏன் பண்ண, எதுக்கு பண்ண விசாரிக்கிறதுக்கு தான் காவல்துறை போலீஸ்னு ஒண்ணு இருக்கு. இவங்க யாரு, அந்த பொதுமக்கள் வந்து கை வைக்கிறதுன்றது தப்பு. ரோட்ல ஒருத்தன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு போவான், அபியூஸ் பண்ணுவான், அவனெல்லாம் விட்டுருவானுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பையன் ஏதாவது ஒரு ஒரு ஏதோ ஒரு இதுல ஒரு வேகத்துல பண்ணவனை வந்து போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால அந்த பையன் பண்ணது ரொம்ப தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. கொலைன்றது தீர்வு கிடையாது. இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த பையனை வந்து இப்ப 15 நாள் ரிமாண்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. எதுக்கு பண்ணான் அப்படின்றத, ஆனா ஏன் பண்ணான்றத நான் அங்கேயே சொல்லிட்டான். அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டல்லே சொல்லிட்டான், நான் இதுக்காக தான் நான் பண்ணேன், நான் வேற எதுக்காகவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பையனோட
தம்பியோட தரப்புல இருந்து வந்த வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் அண்ணன் வந்து எந்த சண்டைக்குமே போக மாட்டான். அவன் வந்து முழு நேரமா அம்மாவை பாத்துக்கிறதுக்காக வேலையவே விட்டு வீட்டுல தான் இருக்கான். நான் தான் இப்ப வீடே பாத்துட்டு இருக்கேன். அவங்க கொஞ்சம் வெல் செட்டில்டு ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் பார்த்தாலும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அம்மா பேசும்போது நான் வசதியா இருந்துட்டேன், வசதியா இருந்தேன்றதுக்காக என் உயிரை காப்பாத்துறதுக்காக நாங்க போராடக்கூடாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, தான் அந்த சின்ன பையன் தான் வீட்டை பார்த்துட்டு இருக்கான். பெரிய பையன் வந்து அம்மானா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அம்மானா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். நாய்க்குட்டி கூட தான் அம்மானா பிடிக்கும். அந்த மாதிரிதான் அந்த பையன் வந்து அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஒரு ஒரு ஆர்வத்துல ஒரு வேகத்துல போய் பண்ணிட்டான். இதை நம்ம வந்து கிரைம்னு சொல்ல முடியாது, மர்டர் பண்ண ட்ரை பண்ண கொலைகாரன்லாம் சொல்ல முடியாது. அவன் சைக்காலஜியா சரியில்லை, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அந்த பையனை திட்டுறது, என்ன டாக்டரே குத்திட்டானா, அது பண்ணிட்டானா இது பண்ணிட்டானாலாம் திட்டு யாரும் இது பேசாதீங்க. என்ன நடந்ததுன்றத நமக்கு தெரியவே தெரியாது. அந்த பையன் வந்து அந்த பையனோட தம்பி சொல்றத பாத்தீங்கன்னா, அவர் சொல்றத பாத்தீங்கன்னா, இவர் எந்த வம்பு தும்புக்குமே போகாத மாதிரி தான் அவர் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அடிக்கடி மென்ஷன் பண்ற வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன் யாரு கூடயும் சண்டைக்கு போக மாட்டான். அவனுக்கு வந்து இந்த சண்டை போடுறத கண்டாலே பிடிக்காது. வேலைக்கு போவான், வீட்டுக்கு வருவான், எங்களை பார்த்துப்பான், வேற எதுவுமே கிடையாது. அவங்க அப்பா கொஞ்ச நாள் முன்னாடிதான் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அம்மாவுக்கு புற்றுநோய், அம்மாவையும் விடக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கத்துல ஒரு கில்ட்டினஸ்ல போய் இந்த பையன் பண்ணிட்டான், அந்த விக்னேஷ்ன்றவரு. என்ன நடக்குதுன்னு இனிமேதான் தெரியும். நம்ம இனிமேதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன மாதிரி தீர்ப்புகள் வரும்னு தெரியும். ஏன்னா நேற்று வந்து துணை முதலமைச்சர் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நல்ல நடவடிக்கை எடுக்கப்படும், எதுக்காக இது பண்ணாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்க வரும். கண்டிப்பா போலீஸை விசாரிக்க சொல்றேன். அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணு. எனக்கு என்ன கோவம்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனை வந்து போலீஸுக்கு போன் பண்ணி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. நடுவுல எங்க இருந்து வந்தான்னு தெரியல ஒருத்தன். அவன் வந்து அவனுக்கு மரியாதையே கிடையாது. அவன் வந்து என்னமோ நான் என்ன இவன் தானான்னு சொல்லிட்டு போட்டு மெதிச்சுக்கிட்டே இருக்கான். இதே மாதிரி உன் அம்மா தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீ சும்மா இருப்பியா? நீ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். அந்த பையன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் கொலை பண்றதுக்கு போயிட்டான். அதுக்குள்ள அந்த டாக்டர் வந்து பொழைக்கணும். அந்த பையன் பண்ணது தப்பு தான். இப்போ வரைக்கும் அவன் பண்ணது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. நம்ம வந்து அவன் மேல கை வைக்கிறது அதெல்லாம் போலீஸோட கஸ்டடி. அவங்க வந்து விசாரிச்சு எப்படி விசாரிச்சு உண்மையை வாங்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம தனியா எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸுக்கு நடக்கிறது ரொம்ப இதுவா இருக்கு. அதுக்கு ரொம்ப ஃபுல், அதாவது ஒரு டாக்டர்ஸுக்கும் செக்யூரிட்டி கண்டிப்பா தேவை. ஒரு டாக்டர்ஸோட ரூம் வெளியிலையும் செக்யூரிட்டி வந்து கண்டிப்பா தேவை. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு பெரிய கொலைகாரன் இருக்கான், அவன் என் பக்கத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அங்க நிக்க முடியாது. அவன் என்ன வேணா பண்ணுவான், மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. எல்லாமே கிரிமினலா தான் யோசிப்பாங்க. தப்பிக்கிறதுக்காக நம்மளே குத்திட்டு வர கூட போயிடுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் வந்து ஆக்சுவலா அந்த டாக்டர் வந்து பல பேஷண்ட்ஸ் வேலை பார்த்துருப்பாரு. அதனால நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் தான் இப்ப நடந்திருக்கு. இதுக்கு மேல எதுவும் நடக்கிறதுக்கு இல்லை. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. 15 நாள் ரிமாண்ட் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க அம்மா தரப்புல வந்து என்னோட பெரிய பையனை எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, வேற எதுவும் சொல்லல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத, இந்த மாதிரி அந்த பையன் பண்ணது கரெக்ட்னு யாருமே சொல்ல முடியாது, தப்பு தான், கரெக்ட்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பையனுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்கணும். அவங்க அம்மாவுக்கும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருந்ததுன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. இதை நம்ம தவிர்த்திருக்கணும். இதை நம்ம கண்டிப்பா இது பண்ணி விட்டுருக்கணும். ஆனா நம்ம அதை அலட்சியமா விட்டுட்டோம். யாருமே அதை பார்க்கல. அந்த பையன் உள்ள வரும்போதே அவனை இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. இவனுக்கும் பிரச்சனை இல்லை, அவர் டாக்டருக்கு அவருக்கும் பிரச்சனை கிடையாது. இப்ப 2 பேருக்கும் ப்ராப்ளம். அவரும் வெட்டு வாங்கிட்டு உள்ள கிடக்குறாரு பாவம். அவரு வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்லே அவர் உள்ள கிடக்குறாரு. இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அதாவது கோவத்துல ஆதங்கத்துல பண்றது கொலைன்றது தீர்வு கிடையாது. அதை வேற விதமாகவும் நம்ம எடுத்துட்டு போய் அந்த தீர்வை நம்ம கண்டுபிடிச்சு நம்மளை எடுத்துக்கலாம், நமக்கு சாதகமா அதை போதும். அதை சொல்லணும் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஆக்சுவலா நான் இன்னைக்கு வேற வீடியோ மேக் பண்ணலாம்னு பார்த்தேன். எனக்கு இது வந்து நியூஸா வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம போட்டுருணும், 4 பேருக்கு தெரிய வச்சிடணும். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இன்னும் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்றது, இந்த மாதிரி நடக்குதுன்றது. நிறைய பேர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். உங்கள்ட்ட இருந்து ஹரிஷ்குமார். பாய். சியர்ஸ். லவ் யூ ஆல். பாய்.